Good morning, students. Chapter 15 நம்ம e-commerce என்னன்னு பார்த்திருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்னன்னு e-commerce பிசினஸ் மாடல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு e-commerce ரெவன்யூ மாடல்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். Apart from the regular selling of commodities, today there are many other ways by which companies can make money from the internet. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் என்னன்னா யாரெல்லாம் ஒரு பிசினஸ் யாரெல்லாம் வந்து இ-காமர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம், இ-காமர்ஸ் பிசினஸ் மாடல்ல பார்த்தோம். கம்பெனிஸ் நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்டர்நெட்டை, எப்படி அதை யூஸ் பண்ணி அவங்க அமௌண்ட் வந்து எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ரெவன்யூ மாடல்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது என்னன்னா அஃபிலியேட் சைட். அஃபிலியேட் சைட்னா என்ன? It's a form of third-party marketing in which the site owner gets paid based on the performance. The affiliate site may be a price comparison service or shopping directories or review sites or blogs that contain a link to a normal retailing site and are paid when a customer makes a purchase through it. இப்போ என்னன்னா அஃபிலியேட் சைட்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா அது ஒரு வெப்சைட் அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதுல நம்பர் ஆஃப் பிராண்ட் நம்பர் ஆஃப் கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அது உள்ள இருக்கும். ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு எந்த பிராண்ட் வேணுமோ எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் நமக்கு வேணுமோ என்ன பண்ணுவோம், நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம பண்ற யார், நம்ம கஸ்டமர். தேர்ட் பார்ட்டிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா எந்தெந்த கம்பெனிஸ் அது உள்ள இருக்கு, எந்தெந்த வந்து பிராண்டட்லாம் அது இருக்கோ அவங்களாம் என்ன பண்றாங்க, என்னோட ப்ராடக்ட்லாம் வந்து நீ என்ன பண்ணு, உன்னோட வெப்சைட்ல வந்து நீ வந்து போட்டு என்னென்ன சேல்ஸ் பண்ணி கொடு, இல்ல உன் வெப்சைட்ல என்னுடைய ஆடை நீ போடு அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்கல்ல, அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்றோம், தேர்ட் பார்ட்டி அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ அந்த வெப்சைட் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அது போடுது, அதுல வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அஃபிலியேட் சைட் அப்படின்ட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் சைட் இஸ் a kind of website that auction items on the internet and like some commission from the sales. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஒரு ஏதோ ஒரு இங்க என்ன எக்ஸாம்பிள் நமக்கு இந்த வெப்சைட்ல நம்ம கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள்ஸ் என்ன பண்ண போறாங்க, சேல்ஸ் பண்றாங்க. அதான் அவன் என்ன பண்றான்னா ஆக்ஷன் சைட்ல என்ன பண்றான்னா ஏலம் விடுறான். ஏதோ ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ண போறான், சேல்ஸ் பண்ண போறான். அதை வந்து என்ன பண்றான், வெப்சைட்ல வந்து என்ன பண்றான்னா ஏலம் விட்டு அதை வந்து பார்த்துட்டு இப்போ கஸ்டமர் நம்ம வாங்குவாங்க. ஸோ வாங்கினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கமிஷன்ஸ் இப்போ அவனுக்கு கிடைக்கும். யார் வந்து அவனுக்கு போடுறாங்களோ கஸ்டமர் அதை வாங்கிட்டு போறாங்க, அவங்க வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சைட்டுக்கு வந்து என்னன்னா அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, www.ebay.com சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேனர் advertisement site display advertisement of other companies in its website and thereby earns revenue. இங்க என்ன அப்படின்னா இப்ப கூகுள்ல நம்ம ஏதாவது டைப் பண்ணி ஓபன் பண்ணாலே லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இங்க என்ன ஆட் ஆயிடும். இங்க பேனர் கொடுத்துருக்காங்க பாருங்க டயக்ராம்ல, இந்த சைட்ல ஏதாவது ஒரு கம்பெனி ரிலேட்டடான ஆட் வந்து என்னன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். எதுக்கான ரிலேட்டட் எது வேணாலும் வந்து என்னன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேனர் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அதை கொடுக்கறதுனால அவனை வந்து என்னன்னா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பல்க் பையிங் சைட்ஸ் connecting a number of users together where everyone wants to buy similar items. The site negotiates a discount with the supplier and takes commission. இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா http இல்ல www.alibaba.com அப்படின்னு கொடுத்தோம். பல்க் பையிங் சைட் அப்படின்னா என்னன்னா இப்போ அமேசான் ஃபிளிப்கார்ட்ல நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு ரெண்டு ப்ராடக்ட் நமக்கு என்ன வேணுமோன்னு ஏதாவது ஒண்ணுதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பல்கா நம்ம வந்து இதுலயும் அதெல்லாம் ஆர்டர் பண்ண போறது இல்லை. பட் இங்க இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இல்லை ஏதோ ஒரு பொருள் நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம பல்கா தான் வாங்க முடியும், இண்டிவிஜுவலா அதை வாங்கவே முடியாது. அந்த வெப்சைட்குள்ள அதுக்குன்னு தனியா வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்குள்ள அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கஸ்டமர் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட்லாம் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னன்னு சொன்னாங்க, பல்க் பையிங் சைட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ். Digital publishing sites effectively host the e-books or magazines on the web.
they make profit in a number of ways such as advertising, selling, etc. WordPress organization. இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா புக்ஸ், இ புக்ஸ் நம்ம பார்த்துப்போம். புக்ஸை நம்ம ஆன்லைன்ல என்ன பண்ண போறோம், வாங்க போறோம். ஸோ அதுக்கான ஆடு ஏதாவது ஒரு மேக்சின்ஸ் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மேக்சின்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த வெப்சைட்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதை நம்ம பார்த்து நம்ம கஸ்டமர் என்ன பண்ணோம்னா வாங்குவோம். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க, டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைசன்சிங் சைட்ஸ் allow other websites to make use of the software. For example, the search engines which allow a visitor of the site to search within the website more easily. இப்போ என்னன்னா ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை அனதர் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டை அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஆனா அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வெப்சைட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அது. ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, லைசன்சிங் சைட் அப்படின்னு சொன்னாங்க. இங்க இக்னோ அப்படின்றது என்னன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டின்றது ஒரு வந்து என்னன்னா ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்ப வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க, சர்ச் இன்ஜின். இப்ப இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான என்னென்ன வேணும், என்னென்னலாம் கொடுத்தா வந்து இது கரெக்டா இருக்கும். ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம், பட் அதுல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வேணும், என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியுன்றத அந்த வெப்சைட் அவங்க யூஸ் பண்றவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நம்ம லைசன்சிங் சைட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நேம் யுவர் பிரைஸ். Sites are just like normal retail sites. In contract, the buyer negotiates with the retailer for a particular product or service. நேம் யுவர் பிரைஸ்னா என்னன்னா நமக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம வேணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்ல வேணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். நம்ம பையர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், நார்மலா என்ன பண்றோம் அமௌண்ட் கொடுத்து இதுக்குள்ள எனக்கு வேணும், இந்த மாதிரி இந்த ரேட்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்ன்றது நம்ம சொல்லிட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரியான நமக்கு ப்ராடக்ட் வருது. அதுதான் நேம் ஒரு பிரைஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோட்டல்ஸ். இங்க ஹோட்டல்ஸ் என்னன்னா இந்த டைமுக்கு எனக்கு இந்த ரூம் வேணும் அப்படின்னு சொல்றோம். டைம் அவுட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுவாங்க. ஸோ அதுல அவங்க வந்து அமௌண்ட் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா எடுத்துப்பாங்க. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் மால் சைட் allows multi e-commerce traders to assemble together on a single website. இந்த வெப்சைட்ல என்னன்னா நம்பர் ஆஃப் இ-காமர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து என்னன்னா இருப்பாங்க. Often this seller could be related to each other. For example, they may all sell luxury goods. This site could take a percentage of the profit. இந்த வெப்சைட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மால்னா இப்போ மால் அப்படின்னு நம்ம வச்சுன்னா அதுல எல்லாமே எல்லா ரிலேட்டடான எல்லாமே இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் என்னன்னா இப்போ எங்க அது என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே என்ன பண்ண முடியும், அதுல ரிவ்யூ பண்ண முடியும். இங்க என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஊட்டாய் பொருட்கள் எல்லாமே என்னென்ன ஷோஃபா அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம், டைனிங் டேபிள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் லக்ஸரி குட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆன்லைன்ல என்ன பண்றோம், நம்ம ஷாப் பண்ணிக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சில ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்பர் ஆஃப் வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த இன்டர்நெட்லாம் என்னென்ன வந்து நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியே நம்ம அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷாப் பண்ணுவோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராஃபிட் அந்த வெப்சைட்டுக்கு என்ன பண்ணா கிடைக்கும். யார் அந்த வெப்சைட்டை வந்து இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பிட்வீன் ட்ரெடிஷனல் காமர்ஸ் அண்ட் இ-காமர்ஸ். ட்ரெடிஷனல் காமர்ஸ்க்கும் இ-காமர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் என்ன கம்பேரிசன் பண்றாங்க. ட்ரெடிஷனல் காமர்ஸ்னா ஏற்கனவே பார்த்தா நம்ம ஒரு பொருளை நேரா போய் பார்த்து வாங்குறத நம்ம என்ன சொல்றோம் ட்ரெடிஷனல் காமர்ஸ். இ-காமர்ஸ்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆன்லைன்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம ஷாப் பண்ணி வாங்குறோம். நம்ம அதுதான் என்ன சொல்றோம் இ-காமர்ஸ். இப்போ அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ட்ரெடிஷனல் காமர்ஸ், இ-காமர்ஸ். Traditional commerce is buying or selling of product and service physically. நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணணும், டச் பண்ணி பார்த்து வாங்க முடியும். இ-காமர்ஸ் கேரிஸ் அவுட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் எலக்ட்ரிக்கலி ஆன் த இன்டர்நெட். ஒரு பொருளை நம்ம வாங்கி ஸ்ட்ரெயிட் அமௌண்ட் பண்ண முடியும். அது இ-காமர்ஸ் என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பிசிக்கலா டச் பண்ண முடியாது. கஸ்டமர் கேன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஐடென்டி ஆத்தென்டிகேட் அண்ட் டாக் டு த மர்ச்சன்ட். ஸ்ட்ரெயிட்டா ஒரு பொருள் வாங்குறோம், அவங்க யார் நமக்கு விற்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியும், பார்க்க முடியும். இங்க அந்த கான்டாக்ட் இருக்காது. நெய்தர் கஸ்டமர் நார் மற்றும் சீதாதர் பார்த்துக்க முடியாது. ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த இ-காமர்ஸ்ல பிசிக்கல் ஸ்டோர்ஸ் ஆர் நாட் ஃபீஸபிள் டு பி ஓப்பன் அட் ஆல் த டைம்ஸ்.
எல்லா டைம்ஸ்லயும் என்ன பண்ண முடியாது, ட்ரெடிஷனல் காமர்ஸ் வந்து எல்லா டைம்லயுமே ஒரு ஷாப் வந்து நம்ம என்ன 24 ஹவர்ஸுமே என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணி வச்சிருக்க முடியாது. அதே இ காமர்ஸ்ல இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் அண்ட் ஆல் டைம் அண்ட் ஆல் டேஸ் ஆஃப் தி இயர். எல்லா டைம்லயும் எல்லா நாளுமே என்ன பண்ணிருக்கும், இது வந்து அவைலபிளா இருக்கும். ட்ரெடிஷனல் காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் கேன் பி inaccepted physically before purchase. பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்ம பார்க்க முடியும். ப்ராடக்ட் cannot be inaccepted physically before purchase. பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ராடக்ட்டை பார்க்க முடியாது. ஸ்கோப் ஆஃப் பிசினஸ் லிமிடெட் டு a particular ஏரியா. இப்போ ஷாப் நம்ம ஓபன் பண்ணிச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளதான் அது வந்து அந்த ஷாப் வந்து என்ன இருக்கும் தெரியும். அதை விட்டுட்டு வெளில போனோம்னா இப்போ வேற எங்கேயுமே தெரியாது. வெளிநோக்குள்ள நம்ம ஏதாவது இல்ல ஒரு தெருவில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு கடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த ஏரியாக்குள்ள மட்டும்தான் தெரியும், வேற எங்கேயும் தெரியாது. அது இது என்ன வேர்ல்ட் லெவல்ல இருக்கும். ஸ்கோப் ஆஃப் பிசினஸ் இஸ் குளோபல். வெண்டர்ஸ் கேன் எக்ஸ்பேண்ட் தர் பிசினஸ் வேர்ல்ட் வைட். வேர்ல்ட் லெவல்ல அவன் பண்ற பிசினஸ் கண்டிப்பா தெரியும் இ காமர்ஸ்ல. ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் சப்ளை சைட். எப்படி சப்ளைஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னன்னா சேல்ஸ் ஆகும். ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் டிமாண்ட் சைடு. டிமாண்ட் சைட்ல நமக்கு தகுந்த மாதிரியா தான் இங்க என்ன பண்ணுவாங்க, இ காமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர். இங்கே லீனியரா இருக்கும். பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் எண்ட் டு எண்டா இருக்கும். மார்க்கெட்டிங் இஸ் ஒன் வே மார்க்கெட்டிங், ஒன் டு ஒன் மார்க்கெட்டிங்கா இருக்கும். இங்க பேமெண்ட் இஸ் மேட் பை கேஷ், செக், கார்டு எக்ஸெட்ரா இங்க இருக்கும். இங்க பேமெண்ட் சிஸ்டம் இஸ் மோஸ்ட்லி த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆர் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமா நடக்கும். மோஸ்ட் குட்ஸ் ஆர் டெலிவர் இன்ஸ்டன்ட்லி. நம்ம என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும், உடனே நமக்கு வந்து என்னன்னா வரும். அது இங்க என்னன்னா இட் டேக்ஸ் டைம் டு டிரான்ஸ்போர்ட் குட்ஸ். ஒரு திங்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா அது நமக்கு வந்து சேர்றதுக்கு என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.